ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். மற்ற சமையல்லாம் செய்யும்போது கிச்சனுக்குள்ளேயே எட்டி பார்க்காத ஆளுங்க. வெறும் வெங்காயம், தக்காளி வதக்கி சாப்பாடு கிளறிட்டு இருக்கேன். இப்போ வந்து நின்னுட்டு, "என்ன பண்ணுறீங்க?" அப்படின்னு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அப்படி ஒரு ஒளிவட்டம். ஒரு படத்துல சொல்ற மாரி, "எண்ணெயும் வெண்ணெயும் சேர்த்து செஞ்சிருக்காங்க. இது ஏன்டா உங்களுக்கு இவ்வளோ பிடிக்குது?" அப்படிங்கிற மாரி, வெறும் வெங்காயம், தக்காளி வதக்கி சாப்பாடு கிளறி குடுத்தா, அது அவ்வளோ பிடிக்குது எங்க பாப்பாவுக்கு. சரின்ட்டு அவளுக்கு இன்னைக்கு அதையே செஞ்சு குடுத்துட்டு, அப்புறம் கொத்தமல்லி ஒரு கட்டு இருந்தது. அதையும் கிளீன் பண்ணி, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகா, வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி, அந்த வாஷ் பண்ணி வச்சிருந்த கொத்தமல்லி தழையும் போட்டு, கொஞ்சம் தேங்காய் புளி வச்சு சட்னி அரைச்சாச்சு. அதை அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. அந்த சட்னியில் பார்த்தீங்கன்னா கடைசியாக உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது. எங்கள் வீட்டில் அவர் சாப்பிடும்போது உப்பு கம்மியாக இருக்குது அதையும் கூட சொல்லலை. அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டாரு. உப்பு இல்லை அப்படின்னு சொல்லலாம்லனதுக்கு, இல்லை எனக்கு கரெக்டாக இருந்து நீங்கள் வேணால் போட்டு சாப்பிட்டுக்குங்க அப்படின்னாரு. அப்புறம் அவங்க மாமா வீட்டிலேருந்து பழம் கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க வீட்லேயே மரத்தில் இருந்த மருந்தெல்லாம் போடாமல் வீட்லேயே மரம் வளர்த்துறாங்க. அங்கேருந்து பறிச்சுட்டு வந்து கொடுத்துருந்தாங்க 3 பழம். சரி அதில் ஒன்று கட் பண்ணிடலான்ட்டு பாப்பாட்ட எடுத்து காமிச்சிட்டு, அப்புறம் அவள் வந்துட்டு அம்மா இதை கட் பண்ணி கொடுங்கன்ட்டா. அப்புறம் அதை கட் பண்ணி கொடுத்துட்டு அவரும் சாப்பிட்டுட்டு பாப்பாவுக்கும் கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் டப்பாக்கெல்லாம் போட்டு கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு நீ வேலைக்கு கிளம்பிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.